திருப்பி நீ அதைத்தான் சொல்ற. இடம் நமக்கு சொந்தம். இந்த இடத்தில் உனக்கு என்ன விளங்குறேன்? நீ திருப்பி சொல்ற உனக்குன்னு தனியா. ஏய் இந்த இடத்துக்கு பேரு வேலிமலை. வேலிமலை சாரல். நீ சொல்றியா இல்ல என்னைய? இல்ல நீங்களே பேசுங்க, நீங்களே பேசுங்க. என்னைய சொல்ல வரியா? இல்ல நீங்க பேசுங்க. நான் பேசும்போது நீ ஏதாவது குறுக்க பேசினா உண்மை கவனிப்பாங்களா எம்மை கவனிப்பாங்களா? எம்மை தான் கவனிப்பாங்க. நீங்க பேசும்போது நான் ஏதாவது குறுக்க பேசினா எம்மை கவனிப்பாங்களா உண்மை கவனிப்பாங்களா? நீங்க பேசுங்க பேசுங்க. புரிஞ்சதா? நீங்க பேசுங்க. இடத்துல பேசுறப்ப நான் குறுக்க பேச மாட்டேன். நீங்க பேசுங்க. அவ்வளவுதான். இடத்துல பேசுறப்ப நான் வாயை திறந்தனா என்ன சொல்றீங்களோ அதை கேக்குறேன். பேசுங்க. இதுக்கு மேல வாயை திறந்து நான் பேசுவேனா? நீங்க பேசுங்க. நீங்க சும்மா வந்திருக்கோம். இந்த இடத்துல சொல்றப்ப நான் வாயை திறக்க மாட்டேன். நீங்க பேசுங்க. பேசுங்க. சும்மா வந்திருக்கோம் பாண்டிச்சேரியில இருந்து. பேசுங்க பேசுங்க. இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். புரிஞ்சதா? ஆமா வேலிமலை சாரல். கொஞ்ச நேரம் நான் என்னடா சொன்னேன்? பேசுங்க பேசுங்க. நீயே பேசுற. நீ இல்ல என்ன ஆரம்பத்துல இருந்து கடுப்பா பேசுற? நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. பேசுங்க. இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். முனிவர்கள். ஆமா முனிவர்கள் இங்க யாகம் நடத்துறாங்க. என்னையா பேசுற? நம்ம சும்மா வந்திருக்கோம். டேய் பேசுங்க. தம்பி உன் வேலை முடிச்சிச்சு, நீ உள்ள போ. டேய் அழகேஷ் அண்ணே நீ உள்ள போனே. இடத்து பேரு வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதா வேலிமலை சார்பு இருக்கு. ஓடம் சொல்லல சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை சொல்லுவேன். வான்மீகி சொல்ல மாட்டேனா? இல்ல கேக்குறீங்க சொல். எவ்வளவு உதச்சாலும் உனக்கு அறிவு இல்லடா. வான்மீகி சிவஸ்ல அமைவதற்கு காரணமாக இருந்தார். திருவான்மியூர் அப்படின்னு பேர் இருக்கு. ஆமா திருவான்மியூர். ஓடம் சொல்லல. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை சொல்லு பெரியா. நாக உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி கிண்டல் பண்றியா? சாமி என்ன சாமி, முதல்ல கேட்டியே நான் வந்து சந்தோஷம் தான். ஆனா அவன் பண்ண தப்பு. ஆனா இப்போ வந்து ஒரு தும்மல் தான். தும்மல்னா இங்க தும்மணுமா? தள்ளி போய் தும்ம கூடாதா? ஏடா எருமமாடு அவர் தான் சொல்றாருல பெரிய மனுஷன். இல்ல உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? இல்ல சோத்தத்தான் திங்கிறியா? பிய திங்கிறா. டேய் நாக உண்ட விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணுறா சிவபெருமான். மதுரைன்னு பேருக்கு ஓடம் சொல்லல. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை சொல்லு பெரியா. வேதசர்மாகி என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காயப்பட்டு போனார். மழை பொழிந்தது. மழை பொழிந்தது. நான் தான் சொல்றேன். மறுபடியும் நீ என்ன பேச? நீ பேசலாம். மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலியிடுகிறார். திருநெல். இந்த தங்கச்சி கீழே படுக்குது. தங்கச்சி படுக்கிறேன். எந்திரிச்சு உட்காரு தங்கச்சி. இல்ல தலையில நின்று தங்கச்சி. தங்கச்சி ஐயோ ஐயோ சொல்ல சொல்ல மறுபடியும் குப்புற படுக்குது. அதுக்கு ஏதோ அசதி போல இருக்கு. படுத்து தூங்குது. ஆமா நான் இப்ப எதுல விட்டு? வாயில விட்டீங்க. நம்ம மைக்ல. நெல்லுக்கு வேலி போட்டார் திருநெல்வேலி என்று. திருநெல்வேலி என்று பேர் வந்தது. ஓடம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கு. அந்த ஐயா எந்திரிச்சு. ஐயா யாரா எந்திரிச்சு போற வேட்டியாவது போட்டு உட்காரியா பேசாம. அவர் ஏதோ கவலையில போறாருங்க. இங்கதான் வராரு. இங்கதான் வராரு. அப்படியே உட்காரு ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆடுக்கும் யானைக்கும் முத்து கொடுத்ததனால் திருவாடானைன்னு பேருக்கு ஓடம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது பிரிங்கி முனிவன் இடையிலே கோடு போடுகிறார். வாயை திறக்க கூடாது. என்ன அவர் சொல்றாரு? சண்டியரு. அவர் பயங்கரமான சண்டியர் சொல்றாரு. காலை கட்டிட்டு உட்கார்ந்து சொல்றாரு. அவர் சண்டியரா? அவரு பற்றி அவர் சொன்னா நான் சொன்னா அவர் தான் சொன்னாரு. அவர் சூடு ஏற்றி விட்டு அவரு உட்காந்துக்காரு காத்து வாங்குறதுக்கு.
இவன் கோடுபட்ட திருச்செங்கோடும் வருவது. சிவன் உடம்புடைய சக்தியை பாதி கொடுத்தாள். அப்ப ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரின் ஓ உடம்புன்னு சொல்றீல, இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை நீ சொல்லி போறியா? நீ சரி, இவ்வளவு நேரம் நான் பேசுறேனே, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுவ. எங்கேயா பேச விடுறீங்க? கட்டையை வாயில விட்டு ஆட்டுறீங்க. எங்கேயாச்சும் வாயை திறந்து பேச விடுறீரா? இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? இடத்துக்கு பேர் வேள்விமலை சாரல். அறிவட்ட முண்டம், ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். யாரை சொல்றீப்ப? தெளிவா பேசுறீங்க, நீங்க தாங்க அறிவாளி. வேள்விமலை சாரல் பேர் வர காரணம், முனிவர்கள் இங்கு யாகம் நடத்தியதால் வேள்விமலை சாரல். முட்டா பையன், யாரை சொல்றீங்க? ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். விவரமா சொல்றீங்களே பதில். இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேள்விமலை சாரல். திருட்டு நாய். யாரை சொல்? நீங்க நல்லா பதில் சொல்றீங்க. சொல்லாதவனை சொன்னேன். வேள்விமலை சாரல் பேர் வர காரணம், முனிவர்கள் இங்கு யாகம் நடத்தியதால் வேள்விமலை சாரல். கிறுக்கு பயலு, ஒருத்தன் கூட பதில் சொல்ல என்ன மாட்டீங்க. சொல்றீங்களா? நீங்க அறிவாளி இல்ல. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல் பேர் வர காரணம், முனிவர்கள் இங்கு யாகம் நடத்தியதால் வேள்விமலை சாரல். அப்படி சொல்ல வேண்டியதானே. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல் பேர் வர காரணம் என்ன? இந்த முனிவர்கள் யாகம் நடத்தியதால் வேள்விமலை சாரல். இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல் பேர் வர காரணம் என்ன? முனிவர்கள் மசிர புடுங்கினாங்க. அங்க சும்மா சும்மா அதே காட்டிக்கிட்டு இருந்தா அடுத்த வாரத்துக்கு வராது. ரொம்ப கோவிக்கிறீங்களா? நல்ல கோபக்காரன். சரி, அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ, அண்ணன் யாருனோட தம்பி யாருன்னு கேட்டீங்களா? தம்பி யாருன்னு கேட்டா அண்ணன் யாருன்னு கேட்கக்கூடாதா? அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிக்கெல்லாம் நான் தான் அண்ணன், அண்ணனுக்கெல்லாம் தம்பி நான் தான். நாங்க மொத்தம் 10 பேர் வரோம். நாங்கள் மொத்தம் 7 பேர் பிறந்தோம். போட்டியா? போடல. எங்க இருந்த பாட்டில் யார் தூக்கிட்டு போனான்னு தெரியல. நாங்க 10 பேர் இருந்தா தக்கன், வசிஷ்டன், பிறகு இருது, மரீசி, புலசியர், ஆங்கிரசர், அத்திரி புலவர், நாரதர். எனக்கு மேல 9 அண்ணன், நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன். நீங்களே அண்ணன் எத்தனை பேரு? அண்ணன் தம்பி 7 பேர். பலே, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேரு? அண்ணன் 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? தம்பி வேணும். தம்பி எத்தனை பேரு? தம்பி 3 பேர். இந்த 3 தம்பிக்கும் நீ என்ன வேணும்? அண்ணன் வேணும். நீ அண்ணனா இல்ல தம்பியா? அண்ணனுக்கெல்லாம் தம்பி, தம்பிக்கலாம். தரா தெளிவா தான் கேட்டேன். 3 அண்ணனுக்கு தம்பி, 3 தம்பிக்கு நீ அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? நான் நடுலவன். முதல்ல பிறந்தவனி மூத்தவன், கடைசியில் பிறந்தவனி இளையவன், நடுவுல பிறந்தவனி நடுலவன். நீ எங்க பிறந்த? நடுவுல பிறந்தேன். மிச்ச 6 பேரும் அவங்களும் நடுவுல தான் பிறந்தாங்க. அப்ப அவங்க நடுவுல இருந்தானே? அந்த நடுவுல இல்ல, இந்த நடுவுலங்க. ஏங்க, முதல்ல வந்து மூத்தவன், கடைசியில் இளையவன், நடுவுல வந்து நடுவுலவன். நீ எங்க பிறந்த? நடுவுல பிறந்த. மிச்ச 6 பேரும் அவங்களும் நடுவுல தான் பிறந்தாங்க. அவங்க நடுவுல இருந்தானே? அங்க நடுவுல இல்லைங்க, அந்த எனக்கு முன்னாடி பிறந்தாங்க. உனக்கு முன்னால எப்படிடா பரப்பா? எனக்கு முன்னாடி இல்ல, எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்க. எங்க அம்மாவுக்கு முன்னாடி. பதறாம சொல்லு. உங்க அம்மாவுக்கு முன்னால பிறந்தா உனக்கு என்னடா முறை வேணும்? மாமா முறை வேணும். அப்புறம் எப்படி அவன் அண்ணங்கிற? அந்த முன்னாடி இல்ல, 3 பேர் முன்னால பிறந்தாங்க. யாருக்கு முன்னால? எனக்கு முன்னால இல்ல, எங்க அம்மாவுக்கு முன்னால. உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்னடா முறைன்னு கேக்குறேன். மாமா முறை வேணும். அப்புறம் எப்படி நீ அவன் அண்ணங்கிற? அந்த முறை இல்ல. நீங்க மொத்தம் 7 பேர். 7 பேர். உண்மைதானே? உண்மைதான். இப்ப உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர் இருந்தாங்க? அண்ணன் 3 பேர். இந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை தம்பி? 4 பேர். பதில் அருமையா சொல்லுங்க, பதறாம சொல்லுங்க. கணக்கு சரியா சொல்லுங்க நினைக்கிறேன். சரியா சொல்லுங்க, கணக்குல புள்ளிங்க. இந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர்? 4 பேர். 4 தம்பி. இப்ப உங்களுக்கு தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? தம்பி 3 பேர். இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேர்? 4 பேர். 4 அண்ணன். ஆமா. 4 தம்பி. தம்பி. மொத்தம் எத்தனை பேர் வருது? மொத்தம் 8 பேர் வருது. நீங்க எத்தனை பேர் வந்தீங்க? 7 பேர். டேய், இப்ப எப்படா ஒரு ஆளு கூட வந்தீங்க? டேய், உன் காது கேட்க, உன் கண்ணு முன்னால எல்லாரும் பார்க்கத்தானே கேள்வி கேட்டேன். அப்ப ஏதோ கேட்டு முட்டையை வச்சிருப்பாம்பள இருக்கு, அதுல அடிச்சு விட்டுருக்கான். ஒரு சுருக்கமா ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. இந்த அறிஞ்சதுல அழகேசு. ஆமா, அழகேசன் இருக்காரு. இந்த அழகேசு கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கினேன். வாங்கினீங்க? செலவு பண்ணிட்டேன். சரி, உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கணும்னு வாங்கி அதுல ஒரு 300 செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டீங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 200 ரூபாய். 200 ரூபாய் கையில வச்சிருந்தா செலவாகி போயிரும்னு அழகேசுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டேன். கொடுத்தீங்க. இன்னும் அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபா கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டேன். ஆமா. இன்னும் எவ்வளவு கொடுக்கணும்? எனக்கு 400 ரூபா கொடுக்கணும். 400 800. உங்கள்ட்ட வாங்கி எவ்வளவு செலவு பண்ணேன்? 300. 800 300 1100. வாங்கினது எவ்வளவு? 1000. என்ன கணக்கு? இந்த 100 ரூபாய் எப்படி வந்துச்சு? 100 1000. சத்தியமா எனக்கு இந்த கணக்கு தெரியல. சம்பளமே வேணாம், நான் போறேன். இவர் சொல்றாரு நீ ரெவடினாரா? யாரு? அந்த ஆளு சொன்னாரு. நான் சொன்னேன் சொல்லிட்டு மல்லாக்க படுத்து கிடக்குறாரு ராக்கெட் விட்டுக்கிட்டு.
ஏண்டா இப்ப சரி யார் அப்பனே? யாரு ஏன்னா பிள்ளைங்களாம் அப்பேன். யார் பிள்ளைக்கு? என் பிள்ளைக்கு. உனக்கு எப்படி பிள்ளை பிறக்க? எனக்கு பிறக்காது, என் பொண்டாட்டிக்கு பிறக்கும். அடுத்தவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீ எதுக்கு அப்பா? அடுத்தவனுக்கு இல்லைங்க, எனக்கு தாங்க பிறக்கும். உனக்கு எப்படி பிள்ளை பிறக்க? ஆமா எனக்கு தான் பிறக்கும். ஏய் பிறந்தது யாருக்குடா? என் பொண்டாட்டிக்கு. தாயா இருந்தாலும் பிள்ளையா? வாய் வயிறு வேற. உன்னுடைய மனைவியுடைய வாய் வேற தானே? வேறதான். அப்புறம் எப்படி அதுக்கு பிறக்க பிள்ளை ஓமையா? நான் புள்ள கொடுப்பேன், என் பொண்டாட்டி புள்ள வைப்பா. பிறக்கிறது யாருக்குடா? என் பொண்டாட்டிக்கு தான் பிறக்குது. அப்புறம் எப்படி அதுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீ அப்பாவா? அதுக்கு காரணம் நான் தானே. என்ன காரணம்? ஆமா நான் வந்து புள்ள கொடுப்பேன், என் பொண்டாட்டி புள்ள வைப்பா. இது என்னடா நான் குடுப்பேன் கெடுப்பேன்டா. இப்ப கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும். கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்குது. தாலியை கட்டினவங்களுக்கும் தாலியை வாங்கினவங்களுக்கும் அன்னைக்கு ராத்திரி முதல் ராத்திரி கொடுப்பாங்க. அப்படி சொல்றீங்க? தெளிவா சொல்றீங்க. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பெண்களுக்கு மொத்தம் எத்தனை ராத்திரி? 9 ராத்திரி. ஏன் நவராத்திரி பூஜை இருக்காங்க? மாங்கல்யம் நிலைக்க வேண்டும், கணவன் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், குடும்பம் சேமமா இருக்கணும். அதுக்கு தானே நவராத்திரி பூஜை இருக்காங்க. ஆமா. அப்ப ஆண்களுக்கு எத்தனை ராத்திரி? ஒரு ராத்திரி. என்ன ராத்திரி? சிவராத்திரி. எல்லா ஆண்களுக்கும் முதல் ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி. அப்ப அதானே முதல் ராத்திரி. ஆஹா அந்த சிவராத்திரினா இல்ல நான் அதை கூட கேட்கல. தாலியை கட்டியவர்களும் தாலியை வாங்கியவர்களும் அரைக்கும் இருக்கிற ராத்திரியே முதல் ராத்திரி. முதல் ராத்திரி. அதானே உண்மை? ஆமா. பேச்சுக்கு மாத்தல இல்ல. பேச்சுக்கு மாத்தல இல்ல. பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ந்திருக்கோம். உங்க கையில மாங்கல்யத்தை கொடுக்கறாரு. கொடுத்தவர் யார்? ஐயர். முத முடிச்சு போட்டது நானு. ரெண்டாவது முடிச்சு எங்க அம்மா. மூணாவது முடிச்சு பொண்ணுக்கு நாத்தனாங்கிற முறையில் அக்காவோ தங்கச்சா போடுவாங்க. யார் யார் உள்ள இருக்கணும்? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும். யார் யார் தாலி கட்டுறீங்க? நானே எங்க அம்மா என் தங்கச்சி. யார் யார் உள்ள இருக்குன்னு சொன்னீங்க? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும். சரி யார் யாரா தாலி கட்டுறீங்க? நானே என் தங்கச்சி எங்க அம்மா. யார் யார் உள்ள இருக்கணும்? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கணும். அதுக்கு பேரு முதல் ராத்திரி இல்லையா, மாப்பிள்ளைக்கு கடைசி ராத்திரியாது. 3 பேர் இருந்தா எப்படியா முதல் ராத்திரி நடத்துறது? இப்பவே என்ன உங்களை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. ஆளு அடையாளம் தெரியாம ஆக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா. அதுக்கு தேவை கொஞ்சம் நேரம் இருங்க. இப்ப நீ சொல்லி கல்வி விட்டு நீ மட்டும் எனக்கு கோபம் வராது. சொன்னாரு கோபம் வராதுயா. சொன்னாரா? அவரு சொல்லுவாரு. சொன்னாரா? கோபம் வராது. வந்தா என்ன வராதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுறாயா. வராதுயா. வராதுன்னா வராது. ஐயோ அப்படியே வராது எனக்கு. சரி அதாவது தொண்டவர்ல இருக்கு சொல்ல தெரியல. பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி பொல்ல உங்க. ஆமா பொண்டாட்டி இருக்கீங்களா? சாப்பாடு போடுறீங்களா? போட்டேன். பாலும் பழம் கொடுக்குறீங்களா? கொடுத்தேன். ஆமாப்பா. ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தாத்தேன் தாம்பிள்ளை தன்னால வளரும். ஊராம்பிள்ளை என்பது யாரு? உன்னுடைய மனைவி. உன் மனைவி வயிற்றுக்குள்ளே வளர்வது உன்னுடைய. அதான் ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளரும். சாப்பாடு கொடுறீங்களா? போடுறேன். பாலும் பழம் கொடுக்குறீங்களா? தண்ணி ஊத்துறீங்களா? ஊத்துறேன். பொண்டாட்டி யாரு? பொண்டாட்டி. பொண்டாட்டி. பிள்ளை யார்? பிள்ளை என் பிள்ளை. பதில் சொல்லுங்க. எப்படியா அப்படியே பதில் சொன்னேன். இப்ப உங்க வீட்டுல ஒரு மாங்கன்னு வைக்கிறீங்க. மாங்கன்னு வைக்கிறேன். யார் மாங்கன்னு? ஏன் மாங்கன்னு. தண்ணி ஊத்துறீங்களா? ஊத்துறேன். ஊத்துறேன். உரம் போட்டீங்களா? உரம் போடுறேன். பெருசா வந்துச்சா? பூவு பூவு பிஞ்சு பிஞ்சு காய் காய் பழம் பழம் விற்க போறீங்க. விற்க போறேன். என்ன பழம்னு கேட்கறாங்க. மாம்பழம்னு விற்பேன். ஏன் ஓம்பழம் அதை மட்டும் மாம்பழம்ங்கற? மாம்பழத்தை யார் வாங்குவா? மாம்பழத்தை மாம்பழம் தான் சொல்ல முடியும். அப்போ பொண்டாட்டி தானே சொல்லணும். சொல்றா என்ன பொண்டாட்டி புள்ள பொண்ணு யா புள்ளையே இல்ல புள்ளையே பிறக்கலையா? எனக்கு டைவர்ஸ் ஆயிட்டியா? கல்யாணம் ஆகல. அப்ப இருக்குது இல்ல புள்ளையே இல்ல. ஐயோ ஒரு பையன் என்ன பாடுபடுறான் பாவம்யா. சரி அதை விடுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ளே உள்ளே போனது, எப்படி வாழ்ந்தான், எப்படி கடைசியில செத்தான், இதெல்லாம் ஒரு சுருக்கமா 2 பேர்ல சொல்லலாம். 2 பேர்ல. ஆமா சுருக்கமா நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க. எப்படி வயிற்றுக்குள்ள போச்சு, எப்படி வெளியில வந்தான், எப்படி வாழ்ந்தான், எப்படி சாதனை புரிந்தான், எப்படி இறந்தான், அதான் சொல்லுமா. கேட்க தயார்னா சொல்ல தயார். சொல்லுங்க நான் கேட்கிறேன். ஒரு மடமாது ஒரு வனமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஊரு சிறுவனின் மீது கலந்து பணியில் ஓர்வாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும வரம்பு கபடம்பதென்று பார்வை மெய்வாய் செவிகால் என்ற உருவமமாகி உயிர் வளமாது 9 ஒன்று நிறைந்து வளர்ந்து யுத்தர மகன்று புவி விழுந்து யோகமும் மாறும் நாள் மறிந்து மகிழை சேனை தரவணையாடை மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து வடமையில் கொங்கை அமுதமறிந்து ஓரறிவு ஈரறிவு ஆகி விழுந்து ஒளி நெறிய தில்படவாறு வந்து மோந்திர வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மலையில மொழிந்து வா பெறுவோமென நாம விளம்ப உடிமணியாடி இறைவிடமாட உண்பவர்த்தின் போல் தங்களோடு உண்டு தெருவில் இருந்து புழுதி எழுந்து தேடிய பாலர் ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தரஞான குருவதேச முத்தமிழின் கலை கரையும் கண்டு வளர என்று வளர விளம்ப 16 பிராமம் வந்து மயிர் முடியது ஏற்பதில்லை மண்டபை தொண்டனை கொண்டே முனிந்து பணிபொழினங்க பணிகளில் விட்ட விடிய வரையும் பேசிட்டே இருப்பியா?
இப்பத்தாயா நான் ஒரு வரியே சொல்லி முடிச்சிருக்கேன். ஆத்தாடி ஆத்தாளை அண்டமெல்லாம் பூத்தாளை ஆதிபராசக்தி நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றாலே ஆத்தாளுக்கு ஒரு அதை சொல்லலையா? எதை சொல்லணும் தெரியுமா? சொல்லி செய்வார் சரியா, சொல்லாமலே செய்வார் வெறியார், சொல்லியும் செய்வார் கயவரை என்று சொன்னார்களே, அந்த சொல்லுதலை சொல்றீங்களா? வாயை மூடவே மாட்டியா? வாயை மூடாமல் இருந்தார் ராமாயணத்தில். கபந்தன் மட்டும்தான் வாயை திறந்தா மூடாம இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு வாய் வயிற்றில் இருந்துச்சு, தலை என்பது இல்லை என்பதற்கு. ராமா மரா 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 என்று சொன்னான் ரட்சகன். ராமா 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 என்று வந்தது. ராமாயணத்தை சமஸ்கிருத முறைப்படி எழுதினான் அல்லவா வான்மீகி. தெரியாம மாட்டிக்கிட்டேன். தெரியாம வந்தவன் மாரீசன் மாயமானா வந்தான். ராமன் துரத்தி சென்றான். ராவணேஸ்வரர் சீதையை சிறையில் சென்றான். தெரியாம வந்ததுனால தானே நடந்தது. அப்படியே முருகா 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 என்று சொல்லையா. காமுரு காமுரு என்று சொன்னாலே முருகா என்ற நாமரும் முருகா என்ற நாமத்தோதுக்கு அருள்களுக்கு என்று எடுத்துக்காட்டே முருகா. ஆத்தா மாரியாத்தா மாரியாத்தா. மாரி எப்படியா? மாரி என்றாலே மழை என்று பொருள். மாரியம்மனை கும்பிட்டால் மழை பொழியும் என்பது ஐதீகம். அந்த மாரி ஆத்தாவை தானே நீங்க சொல்லியிருக்கீங்க. தலை எழுத்தியா? தலை இட்டமுடன் என் தலையில் இன்னபடியும் எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமையானாலும் பாரமனுக்கு நெஞ்சமே அஞ்சாத நீ என்று சொன்னார்கள். அதை சொல்லலையா? எதையும் சொல்லணும்யா. சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லியவர் மறந்து விட்டார். சுரண்டகட சுருக்கென்று சொல்லடி படுவார்தாமே. ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடினார். ஓடாமல் தலையில கை வச்ச பத்மாசுரன். யார் தலையை கை வைத்தாலும் பசுமாவு, இடுப்புல கை வைத்தால் கூனி, முன்பிரலே மந்திரி, பின்னே கைந்த கார்த்திகை அர்ஜுனன். 1000 கரங்கள் கிடைக்கும். நெஞ்சில் அடக்கின மகாலட்சுமிய மகாவிஷ்ணு இதய தாமரையிலே வயிற்றில் இருக்கு. பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து கீழே லிங்கம் உடம்பிலே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே, அதற்கு ஒரு பெருமை. அழுதால் மகாபாரத திரௌபதி. அழுததனால் மகாபாரத போர் முடிவதற்கு ஒரு காரணமாக. வாயை மூடவே மாட்டியா? மூடுனாயா? வாலி உள்ளே செல்ல தம்பி மூடுனாயா? அண்ணனுக்கு தம்பிக்கு ராமாயணத்துல சண்டை வந்த காரணமே வாயை மூடுனதுனால. தெரியாம திரும்பி போனா புறமதி விட்டு ஒருவரை குத்தினால் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குமா? புறமதி விட்டு மறந்து தொலைஞ்சிட்டனே. மறதி என்பது எப்பொழுது வரும் தெரியுமாயா? ஒரு மறதி தன்னைத்தானே எவன் ஒருவன் குழம்பிக் கொண்டிருக்கிறானோ அப்பொழுது அவன் எல்லாத்தையும் மறந்தான். குடும்பத்தை மறப்பான், பிள்ளையை மறப்பான், வேலையை மறப்பான், செய்த தொழிலை மறப்பான், வாங்கிய கடனை மறப்பான், எல்லாத்தையும். இரியா வர ஏயா அப்படிலாம் பேசினா உனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாங்க? கொடுக்க சொல்லியா? எது? அதை கூட வாங்கிட்டு போறேன். என்னது? ஒரு வெள்ளாடு மாதிரி இருக்குமா? எது? ஒரு செம்புலி ஆடு மாதிரி இருக்குமா? அவார்டுன்னு ஒரு ஆடு சொன்னியே, அந்த ஆடு எப்படி இருக்கு? அதை சொல்லல. நாரதர் இப்படிலாம் பேசுறானே பாராட்டி கொடுக்க சொல்லு. எது? ஒரு மல்லி டீமா இருக்குமா? ஒரு பால் டீமா இருக்குமா? எப்ப சொன்ன? ஒரு சுக்கு டீமா இருக்குமா? பாராட்டின்னு ஒரு டீ சொன்னியா? அது இல்லையா, நாரதர் இப்படிலாம் நல்லா பேசினாருன்னு பாராட்டி காலையில் சம்பளம் கொடுத்து அனுப்புவாங்களே, சம்பளம். ஒரு பலாப்பழமா இருக்குமா? எது? ஒரு மாதுளம் பழமா இருக்குமா? இந்த சம்பளம்னு ஒரு பழம் சொன்னீங்க. என்ன பழம் சொல்றாங்க? அத சொல்லலையா, இவ்வளவு கடுப்பாயிடும் சொல்லிவிட்டேன். எப்படி? ஒரு மல்லிகைப்பூ மாதிரி, மல்லிகைப்பூ, ஒரு கனாமர பூ மாதிரி. இந்த கடுப்புன்னு ஒரு பூ சொன்னீங்க, அது எப்படிடா இருக்கு? எப்ப சொன்ன? இப்பதான்டா கடுப்பு வரும்னு சொன்னேன். அப்ப நான் நிக்கவா போவா? வாயா போ. என்ன ஏன் கூப்பிடுற? எப்ப கூப்பிட்டா? நிக்கவா போகவா, நிக்கவா போகவா அப்படின்னு கூப்பிட்டியே. என்னைய தான் நான் கூப்பிட்டேன், நீ போடா. மனுஷனாயா நீ? எனக்கு எத்தனை காலு? 2 காலு. வால் இருக்கா? இல்ல. அப்புறம் ஏன் என்னை நாய் நீ கூப்பிடுற? எப்ப சொன்ன? மனுஷன் நாயா நீ? கேட்டீங்களடா? மனுஷன் நாயா நீ? மனுஷன் நாயா நீ? கடவுளே. என்ன கடவுள் இருக்கு? மளிகை கடை இருக்கா? எப்ப சொன்ன? கடை உள்ள நீ என்ன கடை உள்ள? அந்த கடவுளை சொல்ல, இந்த கடவுளை சொல்றீங்க. அதுவே என்ன கடை உள்ள இருக்குன்னு சத்தியமா சொல்ற முடியல. இம்பிட்டு முடிய வச்சிருக்க இல்லங்கிற. எப்ப? இப்பத்தே முடி இல்லன்னா? அந்த முடியல, உடம்புக்கு முடியல. உடம்பு பூரா முடிதான் இருக்கு. எங்கடா இல்லங்கிற? டேய், உடம்புல முடி இருக்கு, மண்டையில முடி இருக்குது, என்ன முடி இல்லைன்னு சொன்னீங்கடா? என்னடா ஊமையாகி போயிட்ட? ஏன்னா கொஞ்சம் இந்த இவர் தான் சொன்னாரு, ஒரு கோவா வச்சவனு. ஐயோ ஊமையாகி போயிட்டானே. கேட்டா கேள்விக்கு எப்படியா நீ பதில் சொல்லுவ? செய்கையில செய்கையில திறமையானவன்டா. வார்த்தையில பதில் சொல்லி முடிச்சுட்டேன், நீ செய்கையில பதில் சொல்றேன் அப்படிங்கிறேன். பதில் சொல்லட்டும். சரி, உங்க அப்பா யாரு? வாயை கிழிச்சு விட்டாங்களா? ஏய் போடா, வாயை கிழிச்சு விட்டாங்களா? நெஞ்சு வலிக்குதா? ஐயோ, அந்த ஆளுக்கு அந்த வையாதி வரணும். டேய், அட்டாக்கு வரக்கூடாதுடா. டேய், ஐயோ மாறதுக்கு பாரு. வண்டியில் போயிட்டாரா?
வண்டியில போனா போயிட்டு போறான்டா. முட்டி செத்து போயிட்டானா முட்டி. சரி போட்டேன், உங்க அப்பா தான் செத்து போயிட்டான். வண்டியில போய் ஆட முட்டி செத்து போயிட்டான். சரி உங்க அப்பா போயிட்டு போறான், அவன் செத்து போனதை பத்தி பிரச்சனை இல்லை. உங்க அம்மா நல்லா இருக்காங்க இல்ல? நல்லா இருக்கா இல்ல? உங்க அம்மா யாரு? மூக்கு அறுத்தாங்களா? அட பாவி, உங்க அம்மா அழகியாச்சு, எப்படி உங்க அம்மா மூக்கு அறுத்தாங்க? தூக்கு படிச்சு போச்சா? ஐயோ ஐயோ. சத்தியம் பண்ணுமே, நீ வர ஊருக்கு நான் வர மாட்டேன்யா. என்னையே அப்படி சொல்ற? அப்படியே கேட்பேன், யாரு நாரதுன்னு பெருமாள் ராசி வந்திருக்காருன்னு சொன்னா அப்படியே துண்டை காணும் துணியா காணும் ஓடிக்கிட்டு. சரி 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 சரி. உங்களை இப்படி ஒரு சொல்லுவேன், நீங்க யார்? என் பேர் நாரதர், தந்தை பிரம்மா, தாய் கலைமாணி, பாட்ட மகாஸ்து, பாட்டி மகாலட்சுமி. நீ யாருன்னு சொல்லு. நான் தான் வீரத்தேவன். உங்க அப்பா யாரு? நம்பிராஜ். உங்க அப்பா யாரா? நம்பி எங்க ஆத்தாளுக்கு புருஷன். ஆஹா, உலக முடியாத விஷயம். உங்க ஆத்தா யாரா? எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி. அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அவர் ரெண்டு நீ என்ன வேணும்? புள்ள வேணும். சந்தேகப்படக்கூடிய விஷயம். நீயும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்னடா வேணும்? நானும் எங்க அப்பாவும் எங்க அம்மாளுக்கு புருஷன் வேணும். நீயும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்ன முறை? எங்க அப்பா புருஷன் வேணும், நான் புள்ள வேணும். ஒரு தெளிவா சொல்லுங்க. உங்க அம்மாவை நீயும் உங்க அப்பாவுக்கு என்னடா வேணும்? எங்க அம்மா பொண்டாட்டி வேணும், நான் புள்ள வேணும். கை விடுற வேணாமா, என் கை முக்கியம். சரி, உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன வேணும்? கோழி குஞ்சு நல்லா இருக்கா? வளர்ப்பு ரெண்டு நல்லா இருக்கா? சரி சரி, இங்க வாடா இங்க வாடா. உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னடா முறை வேணும்? நீ பேசிக்கிட்டு இருக்க, ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறோம். இரவிலே தெற்கு பகமா திரும்பி ஒன்று கிடைக்க வேண்டும், பகலிலே வடக்கு பகமா திரும்பி ஒன்று கிடைக்க வேண்டும். அவசரத்தில் வர்றேன். அவசரத்தில் சரி சரி, நான் கேட்குறேன், சுருக்கமாக கேட்குறேன். சுருக்கமாக கேளுங்க. ஓ மகன் முண்டாட்டியுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியாமையனோட மாமனார் மச்சனை உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணும்? ஒரு மஷ்ரூம் புரியலையே. இன்னொருக்க சொல்லவா? ஓ மகன் முண்டாட்டிய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியாமையனுடைய மாமனார் மச்சனை உனக்கு என்னடா வேணும்? நான் பைத்தியம். ஆஹா,